ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் லைஃப் ஆஃப் டாஸ்க். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பீனட் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீனட் கிரேவி பண்ணுறதுக்கு ஓவர் நைட்டு நீங்கள் பீனட்டை வந்து சோக் பண்ணி வச்சுருங்க. நைட்டே நீங்கள் ஊற வச்சு வச்சுருங்க. ஏன்னா 8 ஹவர்ஸ் அந்தமாரி ஊறினா தான் அந்த மல்லாட்டை நல்லா சாஃப்டாக நல்லா பெருசு பெருசாக இருக்கும். அந்த ஊற வச்ச மல்லாட்டையை எடுத்து குக்கரில் போட்டு அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி, அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி, அது கூட பட்டை, இலை, டீத்தூள் அதை போட்டு ஒரு 7 8 விசில் வச்சுருங்க நீங்கள். இந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் பொருள் போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன், பழுத்த தக்காளி. அந்த 3 தக்காளி, கொஞ்சம் முந்திரி பயிறு, அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல பீனட், அது கொஞ்சம். நான் என்கிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்ததுனால நான் அது போட்டுக்கிட்டேன். உங்ககிட்ட இல்லைனாக்கா நீங்கள் ஒரு 4 5 பூண்டு, அப்புறம் 2 பீஸ் அளவுக்கு நீங்கள் ஜிஞ்சர் போட்டுக்கோங்க. இது கூட தேங்காவையும் போட்டுக்கலாம். தேங்காய் ஒரு 1/2 மூடி அளவுக்கு நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. தேங்காய் திருவி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை கீனி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுட்டு அப்புறம் மஞ்சத்தூள் இருக்குல்ல, அது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். அப்புறம் காரத்துக்கு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், அது ஒரு 1 1/2 ஸ்பூன் அந்தமாதிரி நீங்கள் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மழைன்னு ஒரு சாஃப்ட் கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியன் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் நான் ஒன்று எடுத்திருக்கேன். அது சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக நீங்கள் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். உங்களால் கையால் கட் பண்ண முடிஞ்சால் கையால் கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா முடியலன்னா இந்த சாப்பரில் போட்டு நம்ம நல்லா அடித்தாக்கா அது நல்ல ஃபைனாக சாப்பாகி வந்துடும். இப்போ வாணலில் நல்லா கனமான வாணலில் நீங்கள் பட்டர் நல்லா ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டு, நம்ம வெறும் பெருஞ்சீரகம் மட்டும்தான் போட்டு தாளிக்க போகிறோம். வேறு எதுவுமே போட்டு தாளிக்க போகிறதில்ல. நான் பெருஞ்சீரகத்தை நுணுக்கி வச்சுருக்கேன், அதுதான் போட்டு நான் தாளிக்கிறேன். நீங்களும் அதை மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல ஆனியன், அந்த ஆனியனையும் எடுத்து போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா அது சாஃப்டாக ஆகிற பீனட்டில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். ஸோ எல்லாருக்குமே தெரியும், இந்த பீனட்டில் புரதம் அதிகமாக இருக்குது, ஆரோக்கியமான கொழுப்பு இருக்குது, நார்சத்து இருக்குது, அப்புறம் வைட்டமின்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ இது நம்மளோட இதயத்துக்கு நல்லது, இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது, கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கு உதவும், மூளைக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம நரம்பு, மூளை எல்லாத்தையுமே வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்கிறதுக்கு இந்த பீனட் ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டிஷ்ஷில் கண்டிப்பாக இந்த பீனட்டை சேர்த்துக்கோங்க. இந்த காலத்தில் வாழ்ந்த நம்ம முன்னோர்லாம் எப்படி நல்லா ஹெல்த்தியாக வாழ்ந்தாங்கன்னா, இந்த மாதிரி பீனட்டு அதெல்லாம் சாப்பிட்டு தான் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக, ஆரோக்கியமாக ஒரு 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. ஸோ அதேமாரி நாமளும் நம்மளோட உணவு முறையில் இந்த பீனட்டை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க கைஸ். ஆனியன் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட் எடுத்து இதில் போட்டு அதுவும் நல்லா அந்த ரா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த கிரேவி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வதக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல ஒரு பட்டர் கன்சிஸ்டன்சியில் நல்லா சூப்பராக வரும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா வதக்கி பண்ணும்போது சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம மல்லாட்டையை வேக வச்சு வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை கீழே ஊற்றிடாமல் அந்த தண்ணியை நல்லா ஊற்றி கொதிக்க வைங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லாட்டை நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அந்த மல்லாட்டையும் அப்படியே நல்லா சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் ஒன்றாவே இந்த மல்லாட்டை தண்ணி, மல்லாட்டை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து
நம்ம அதை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சு இறக்கணுன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் நம்ம பீனட் கிரேவி. இப்போது நான்வெஜ்லாம் சாப்பிடாம இருக்கிறவங்க வந்து இந்த கடலை வெரைட்டிஸ்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப அதிகமான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நான்வெஜ்லாம் சாப்பிடாம இருக்கும்போது உங்களுக்கு ப்ரோட்டீன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த டைம்லலாம் நீங்கள் இந்த கடலெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வேர்க்கடலை, கொண்டைக்கடலை, இந்தமாரி கடலை ஐட்டம் நிறைய சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லது. அப்படியே சாப்பிட்றத விட அதை அப்படியே நல்லா முளை கட்டி வச்சு நம்ம குக் பண்ணி சாப்பிட்டா இன்னும் ரொம்ப அதிகமான ப்ரோட்டீன்ஸ்லாம் கொடுக்கும்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடாதவங்க அவங்களோட உணவு முறையில் இந்த கடலை ரெசிபியெல்லாம் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் இன்னும் டேஸ்ட்டு சேர்க்குறதுக்கோசம் நான் சர்க்கரை போடுறேன். 2 ஸ்பூன் சர்க்கரை போடுறோம். உங்களுக்கு சர்க்கரை சேர்க்கறதுக்கு விருப்பம்லாம் நீங்கள் வந்து வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த பீனட் கிரேவி வந்து கொஞ்சம் காரமாக, கொஞ்சம் மைல்டான ஒரு ஸ்வீட்னஸோடு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ லாஸ்ட்டாக இறக்க போகிறப்ப நீங்கள் கொத்தமல்லி தழையை நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கொத்தமல்லி தழையை தூவி விட்டு இறக்குனீங்கன்னா நல்லா பிரமாதமான பீனட் கிரேவி ரெடி ஆகிடும். ஸோ இது நீங்கள் சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். எங்கள் வீட்டில் நான் எப்போவுமே சப்பாத்தி போட்டால் இப்படி தான் நல்லா புஸ் புஸ்ஸுன்னு ஒப்பி வரும். ஸோ இந்தமாரி சப்பாத்தி மாவு எப்படி பிசைஞ்சு போடலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பீனட் கிரேவியும் சப்பாத்தி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் கிட்ஸ்க்கு கொடுங்க. ஸோ அடிக்கடி நம்ம டிஷ்ஷில் வந்து மலாட்டை சேர்த்துக்கோங்க. இட்ஸ் வெரி குட் ஃபார் அவர் ஹெல்த்து. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.